பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் காலை சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது. எல்லா சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம், அது மாத்திரமே நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா சகோதரிமார்கள் யாரெல்லாம் வர முடியுமோ, பெங்களூரில் இருக்கிற நம்முடைய எஸ்தர் திருச்சபைக்கு நாளை காலை சரியாக 10:30க்கு சகோதரிமார்கள் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சண்டே ஈவினிங் 4:45 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருக்கிறோம், ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம். ஸோ அந்த நாளில் விசேஷமாக இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அடுத்த கிளாஸுக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு வந்து ஸ்கூல் திறக்காமல் இருக்கலாம், காலேஜ் திறக்காமல் இருக்கலாம். ஸோ எல்கேஜிலேருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி வரைக்கும் நீங்கள் புது அகாடமிக்குள்ளார போகிறதுக்கு இந்த மாதம் முக்கியமான ஒரு மாதம். ஸோ கடந்த முறை நாம் எல்லா பிள்ளைகளுக்கு தலையில் எண்ணெயை வைத்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய பாதுகாப்பிற்காக நல்ல ஞானத்தை தரும்படியாக, நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபித்தோம். ஸோ அநேகருக்கு அது பெரிய ஒரு நன்மையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த சண்டே ஈவினிங் 4:45க்கு உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் வரலாம். இது அனுமதி இலவசம். எல்லோரும் வருவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ நானும் ஜெபிக்கிறேன். அநேகர் உங்கள் பிள்ளைகள் மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் இது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரும்படியாக உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 97வது சங்கீதம் 11வது வசனம், Psalm 97 verse 11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தில் உள்ளவருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குது. ஸோ விதைக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம பிறக்கும் போதே கர்த்தர் அதை விதைச்சிட்டார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தருக்கு நிச்சயமாக காண செய்வார், ஒரு வெளிச்சத்தை காண செய்வார். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஏன் இந்த இருள், ஏன் எனக்கு ஒரு பெரிய ஒரு கார் இருளாக இருக்குது, ஆனால் நீ நீதிமானாக இருக்கிறீங்க, நிச்சயமாக வெளிச்சத்தை காண்பீர்கள். ஏன் எனக்கு துக்கம் மேலே துக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, ஏன் எனக்கு பயங்கரமான போராட்டம், நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கேன், நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை விதைச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயம் வெளிச்சத்தையும் பார்ப்பீங்க, சந்தோஷத்தையும் பார்ப்பீர்கள். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய எல்லா இருளெல்லாம் மறையட்டும், எல்லா துக்கமெல்லாம் மறையட்டும். இந்த நாளில் வெளிச்சம் அவர்களுக்காக விதைத்திருக்கிறீர். அன்றைய கத்தாவை சந்தோஷத்தை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கத்தா நீர் விதைச்சிருக்கிறீர். நிச்சயமாக அது இப்பொழுதே அது வளர்ந்த ஆண்டவரே, அது நல்ல கன்னிகளை கொடுக்கத்தக்கதான் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன். என்னால் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். வேலைக்கு போகிற பிள்ளைகள் நல்ல வேலையை தாங்க, நல்ல உயர்வுகளை தாங்க, அந்த பிள்ளைகள் நல்ல உயர்ந்த இடத்துல அமர உதவி செய்யுங்க. வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல உயர்வான இடத்துலேருந்து கால்ஃபார் வரட்டுமப்பா. அவங்க விரும்பின வேலை அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. வெளிநாடு செல்ல முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளை விலக்கி போடுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துலேருந்து கத்தா கால்ஃபார் லெட்டர் வரட்டும். வெளிநாடு போய் செட்டில் ஆக உதவி செய்யுங்க. படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் அநேகருடைய அட்மிஷனுக்காக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நாளில் அந்த அட்மிஷன் காரியங்களில் தேவன் தாமே கிரியை செய்வீராக. அந்த பிள்ளைகளுக்கு என்ன விதைச்சிருக்கிறோ அந்த காரியங்களை காண உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூல்ஸ்லாம் ஆண்டவரை அந்த பிள்ளைகள் படிக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்தை, நல்ல சுகத்தை, நல்ல பலனையும் தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசத்தை ஆளுகிற கத்தாவே, அந்த கத்தாவே பிரதமருக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் நாட்களில் தேசத்தை ஆண்டவரை கத்தாவே நல்ல நியாயமாய் சமாதானமாய் ஆள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கத்தாவே நீர் நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானம், ஒரு செழிப்பை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. வர நாட்கள் எல்லா வன்முறைகள் எல்லாம் ஒளியட்டும். எல்லா இடங்களிலும் கத்தாவே ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இந்த நாளில் பர்த்டே, வெட்டிங் சொல்லி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையை முடிசூட்டுகிறதவன் எல்லா நன்மையான காரியங்களை காண செய்யுங்க. இந்த நாளில் அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்யும் பொழுது எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது, யாரும் இன்னைக்கு பசியாக இருக்கக்கூடாது. எல்லா வீட்டில் ஆகாரம் இருப்பதாக எல்லாரும் போஷிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் குடும்பத்தை நல்ல சமாதான சந்தோஷம் எல்லாம் நிறைவாய் தாங்க. ஆண்டவர் எல்லா குட்டி நாவிகள் வெளியேறட்டும். ஆண்டவரை ரசிக்கப்படாதபடி தடை இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தில் அந்த தடைகள் எல்லாம் நீக்குங்க. குடும்பம் முழுவதுமாய் ஆராதனைக்கு வர உதவி செய்யுங்க. உங்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த திருச்சபையோட கத்தாவே கட்டுமானத்திற்காக ஜெபிக்கிறோம். 21ஆம் தேதி அந்த தேவையெல்லாம் சந்திங்க. தேவைப்படுகிற அந்த 1,80,00,000 ரூபாய் சந்திங்க. இதை பார்க்கிற எல்லா பிள்ளைகளோட உற்சாகமாய் தாங்க உதவி செய்யுங்கப்பா. என்னாலே கத்தாவே தேவன் தாமே அதில் மகிமையான காரியங்களை செய்வணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்கப்பா. சால்வேஷனில் கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதாக. அநேகருக்கு அது நன்மையாய் கொண்டு வாங்க. அன்று அநேகர் நம்மளமாய் தொட்டப்பட உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றே இந்த நல்ல கத்தாவே இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, 21ஆம் தேதி நம்முடைய சர்ச்சுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஸோ அந்த லேண்டில் எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதனால் தேவைப்படுகிற அந்த 1,80,00,000 ரூபாயை எப்படியாவது கர்த்தர் சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபிங்க. உங்களால் முடியும் என்றால் தாராளமாய் நீ இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த காரியங்களை உங்கள் மனதில் வைத்து ஜெபிங்க. அதே மாதிரி சால்வேஷன் டிவி பார்க்குற பிள்ளைகள், ஸோ டிவி வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் இல்லாவிட்டால் உங்களுடைய மொபைலில் சால்வேஷன் டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மாத்திரமல்ல, யூடியூப்பில் எஸ்தர் பிரேயரோஸ்ன்ற அந்த இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ வர நாட்களில் நாங்கள் யூடியூப் வழியாக மற்ற காரியங்கள் வழியாக இன்னும் கொடுக்க விரும்புகிறோம். அதனால் அதில் நீங்கள் பயன்பெறுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ.